வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இப்ப ரீசெண்டா வெளியான கரை அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஏஜ்ட் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி போர் தொழில்னு ஒரு படத்தை எடுத்தாரு பாத்தீங்களா, அந்த விக்னேஷ் ராஜா தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இது ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்துல தனுஷோட ஆக்டிங்கும் வேற லெவல்ல இருக்கும். எல்லா படத்துலயும் நல்லா தான் நடிப்பாரு. இந்த படத்துலயும் சூப்பரா நடிச்சிருப்பாரு. சில திருப்பங்கள்லாம் சூப்பரா வச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் சூப்பரா போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் கூட பெட்டரா பண்ணிருக்கலாம். அதுதான் எனக்கு தோணுச்சு. நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் இப்ப அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட கதை 90ஸ்ல நடக்கிற மாதிரி தான் காட்சி பத்தி இருப்பாங்க. ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோ கரசாமியை காட்டுறாங்க. இவரை எல்லாருமே கரன்னு சொல்லுவாங்க. இவருக்கு தம்பி மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அவர் பேரு முருகேசன் அப்படின்றது. அவருக்கு திருடுறதுக்கு கத்து தரதுக்காக தான் கரை இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி நிறைய திருட்டு பண்ணிருக்காரு போல. ஆனா இதுதான் இவர் பண்ண போற கடைசி திருட்டு. காரணம் இவர் செல்லின்னு ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அந்த பொண்ணை கல்யாணம் முடிக்கும் போது இந்த வேலையெல்லாம் விட்டுணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு தெரியாம தான் இவ்வளவு நாள் திருட்டு வேலை பார்த்திருக்காரு போல. இப்ப தம்பி கத்துத்தான் கேட்டிருப்பான். தம்பிக்கு கத்து தந்துட்டு வேலையை முடிச்சிடலாம்னு யோசிக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருமே ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. ஆளுங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க போல. இவங்களுமே சைலண்டா எடுக்க வந்ததை எடுத்துட்டு கிளம்பலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க எடுத்துட்டு இருக்கும் போது சவுண்ட் கேட்டு ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, வேகமா இவங்களை லாக் பண்றதுக்காக ஓடி வந்துட்டு இருக்காங்க. வெளியே போற மாதிரி சின்னதா ஒரு வழி இருக்கு. இவர் தம்பியை முதல்ல தூக்கி வெளியே போ, எனக்கு கை கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. தம்பி அந்த இடத்துக்கு போனோன்னு இவருக்கு கை கொடுக்கணும்ல. ஆனா தம்பி பதட்டத்துல வேகமா அங்கிருந்து ஓடிடுறாரு. இவருக்கு கை கொடுக்காம இருக்காரு. இப்ப ஆளுங்களா இவர் அமுக்குறதுக்காக வராங்க. நம்ம கரசாமி இருக்காரு பாத்தீங்களா, எல்லாருக்கூடயும் சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. எப்படியாவது சண்டை போட்டாது இங்க இருந்து தப்பிக்கலாம் நினைக்கிறாரு. ஆனா வாசல்ல ஒருத்தர் கன் பாயிண்ட்ல இவரை லாக் பண்ணிடுறாரு. இப்ப ஸ்டேஷன்ல வச்சு நம்ம ஹீரோவை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இவரை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட பேரு செல்லின்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, இவர் அப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு, திருடி இருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோவே என்ன மன்னிச்சிரு செல்லின்னு சொல்றாரு. அது மூலியமா இவர் தான் பண்ணிருக்காருன்றது அவங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருது. இப்ப பரதன் ஒரு போலீஸை காட்டுறாங்க. இவர் டிஎஸ்பியா இருக்காரு போல. ப்ரமோஷன் கிடைக்காம இருக்கே, நமக்கு பேர் கிடைக்காம இருக்கேன்னு விரக்தியில இவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவரோட சீனியருக்கு அந்த ஸ்டேஷன்ல புடிச்சு வச்சிருக்க தகவல் தெரிய வருது. கரசாமியை புடிச்சு வச்சிருக்காங்கல்ல, அந்த தகவல் தெரிய வருது. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இவர் இருக்கார்ல, சார் இந்த கேஸை நான் ஹேண்டில் பண்றேன் சார், சர்வீஸ் முடிய போது இன்னும் பேர் வாங்காம இருக்கேன், இதுல நான் எப்படியாவது பேர் வாங்குற மாதிரி பண்ணிக்கிறேன் சார், அதாவது நான் பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சரியா பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இவருமே இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப அந்த இடத்துக்கு வந்த பரதன் இருக்கார்ல, நான் சொல்ற மாதிரி கேஸை ஃபைல் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது ஹீரோ தப்பிச்சு போயிட்ட மாதிரியும் ஒரு இடத்துல வச்சு இந்த பரதன் புடிச்ச மாதிரியும் எழுத சொல்றாரு. ஆளுங்களுமே எழுதிட்டு இருக்காங்க. இதை தாண்டி நம்ம ஹீரோ ஒரு வீட்டுல கை வைக்கும் போது தானே மாட்டிருக்காரு. ஆனா நிறைய பகுதியில திருடி இருக்காருன்ற மாதிரி கொண்டு வந்துடலாம், அந்த மாதிரி எழுதுங்கன்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ஹீரோ இருக்கார்ல, இதெல்லாம் தப்பு சார், வேணாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டே திருட்டு நாயே, நீ வேணான்னு சொன்னா நான் விட்டுருவனா அப்படின்ற மாதிரி இவர் நக்கல் பண்றாரு. மீடியாட்கள் முன்னாடி செம்மையா போட்டோ எடுக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப வேலை இருக்கிறதுனால ஆளுங்க கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. கரசாமியும் இவரும் மட்டும் தான் இந்த பகுதியில இருக்காங்க. இப்ப திடீர்னு கரசாமி எந்திரிச்சிட்டு இருக்காரு. என்னடா எந்திரிக்கலாம் செய்யறேன்னு இவர் பக்கத்துல வரும்போது சட்டுன்னு இவர் அடிச்சிடுறாரு. அதே மாதிரி கரண்ட்டை கட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கரசாமி கரண்ட்டை கட் பண்ணிடுறாரு. இப்ப போலீஸுங்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்காக வரும்போது எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு வேகமா இங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. இங்க இருந்து தப்பிச்சுட்டாருன்னு காமிச்சு இங்கதான் படத்தோட டைட்டிலேயே போடுறாங்க. இப்ப 6 மாசம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. ஆந்திரால இருக்க ஒரு பகுதியில தான் இவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. செல்லின்ற பொண்ணை நீங்க கோச்சிக்கிட்டு போனாங்கல்ல, ஆனா இவரையே கல்யாணம் முடிச்சிருக்காங்க போல. இவர் கூட சேர்ந்து இவங்களும் இந்த ஹோட்டல்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமான வேலை போல. செல்லி கஷ்டப்படுறத பாக்குற இவருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு ஈஸியா தான் இருக்குன்ற மாதிரி செல்லி சொல்றாங்க. சம்பளத்தை ஏத்தித்தாங்கன்னு ஓனர் கிட்ட கேக்குறாரு. 6 மாசம் தானே ஆகுது, இன்னும் காலம் போகட்டும், அதுக்கப்புறம் ஏத்தலான்ற மாதிரி சொல்றாரு. செல்லிக்கு கையெல்லாம் வீங்கி இருக்குல்ல, இவருமே அதை நினைச்சு கவலைப்படுறாரு. இப்ப மழை பெய்யும் போது இவங்க வீட்டுக்குள்ளலாம் வருது. சரி பாத்திரத்தை வைக்கலான்ற மாதிரி செல்லி யோசிக்கிறாங்க. ஆனா செல்லி நம்மளால கஷ்டப்படுறாளே அப்படின்ற மாதிரி இவருமே ரொம்ப ஃபீல் பண்றாரு. பேசாம நம்மளே ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சா என்னன்னு கேக்குறாரு. நீ நேர் வழியில எது பண்ணாலும் எனக்கு ஓகே தான், ஆனா ஹோட்டல் வைக்கிறதுக்கு நிறைய காசு தேவையே, என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஏதாவது பண்ணலாம், ஆனா ஹோட்டல் ஆரம்பிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. பேங்க்ல லோன் மாதிரி தருவாங்கல்ல, அந்த மாதிரி லோனை அப்ளை பண்றதுக்காக வந்திருக்காரு. எங்க லோன் சாதாரணமா தர முடியாது, உங்க பேர்ல இடம் இருந்ததுன்னா அதை வச்சு லோன் தருவாங்க, நீங்க இடம் வச்சிடலன்னு சொல்றீங்களே முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் ஹீரோக்கு ஒண்ணு தோணுது. இவரோட சொந்த ஊர்ல அப்பா பேர்ல இடம் இருக்கு. அந்த இடம் மூலியமா இவங்களுக்கு வேண்டிய காசை வாங்க முடியுமான்ற மாதிரி விசாரிக்கிறாரு. அது தாராளமா போதும், அதை மட்டும் நீங்க
நீங்க கொண்டு வாங்க, நம்ம அதை வச்சு லோன் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவர் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் சொந்த ஊருக்கு போலான்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு. ஆக்சுவலா இவர் கல்யாணம் பண்ணதே ஃபேமிலிக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. அதனால இவர் என்ன பண்றாருன்னா, நீ ஹோட்டல்லயே இரு, நான் மட்டும் போய் அப்பாவை பார்த்து பேசுறேன், என் மேல வேற கோவமா இருப்பாருன்னு சொல்றாரு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா 15 வயசுலயே இவர் வீட்டை விட்டு ஓடி இருப்பாரு. ஓடும் போது வீட்டுல இருக்க காசை திருடிட்டு ஓடி இருப்பாரு. அதனால தான் இத்தனை வருஷம் வீட்டு பக்கம் போகாம இருந்திருக்காரு போல. இவரோட மாமாவை பாக்குறதுக்காக வராரு. அவர் பேரு காசி அப்படின்றது. மாமா சப்புன்னு கண்ணத்திலேயே அறையிறாரு. இப்ப எதுக்காகடா இந்த இடத்துக்கு வந்த, உன் அப்பெல்லாம் பார்த்தானா உன்னை என்ன பண்ணுவானே தெரியாது, முதல்ல இங்க இருந்து கிளம்புடா அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. அப்பா கிட்ட பிசினஸ்க்காக இவர் காசு கேட்டிருப்பாரு. அப்பா தரலன்றதுக்காக திருடிட்டு ஓடி இருப்பாரு. மாமாவே சட்டுன்னு கையை நீட்டிட்டாரு. அப்பா என்ன பண்ணுவாரு தெரியாது, பேசாம ஊரை பார்த்து கிளம்பலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர் பஸ் ஸ்டாப்ல இருக்கும் போது அந்த பஸ்ல இருந்து அப்பா இறங்குறாரு. அப்பா ஃபேஸ பாத்துற கூடாதுன்றதுக்காக இவருமே திரும்பிடுறாரு. ஆனா அப்பா இவரோட பாடியை வச்சே கண்டுபிடிச்சிடுறாரு. எப்படிப்பா இருக்குன்ற மாதிரி சந்தோஷமா கேட்கிறாரு. இவருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பாவை கட்டி பிடிச்சி இந்த இடத்துல ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்பா வீட்டுக்கு கூட்டு வர்றாருல, அம்மாவும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இத்தனை வருஷம் எதுக்காக வரலன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவர் மாற்று துணி எதுவுமே எடுத்துட்டு வராம இருக்காருல, துணி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்பாவும் கடைக்கு கூட்டு வந்து துணியெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப அப்பா விவசாயத்தை பாக்குறதுக்காக கூட்டு வந்திருக்காரு. அங்க மூட்டெல்லாம் வந்திருக்கு போல, அதெல்லாம் இறக்குறதுக்கு அப்பா வழி சொல்லிட்டு இருக்காரு. இவருக்கு இறக்க தெரியல, எப்படி இறக்கணும்ன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. ஊர்ல இருக்க ஒரு பெரியவர் தான் எதை போட்டா இன்னும் நல்லா வரும்ன்ற மாதிரிலாம் சொல்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. கடைசி 2 வருஷத்துல எல்லாருமே இந்த ஊர்ல டிராக்டர் வாங்கி வச்சிருக்காங்க. விவசாயம் சரியாவும் பண்ண முடியல, ஆனா டிராக்டர் எல்லார் வீட்லயும் இருக்கு. இதுக்கான வட்டியை நாங்க கட்டிட்டு இருக்கோம். இத பத்தி தெளிவாவே அந்த பேங்க்காரங்க எங்களுக்கு எடுத்து சொல்லல. இப்ப தேவையில்லாம நாங்க வட்டி கட்டிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஊர் மக்கள் கிட்ட எல்லாம் சொல்லி நான் தான் வாங்கவே வச்சேன். இப்ப எல்லாருமே என்ன வித்தியாசமா பாக்குறாங்க. எப்படியாவது இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு அப்பா சொல்றாரு. இடத்த வச்சுதான் டிராக்டர் வாங்கியிருக்கான்னு அப்பா சொன்னோன்னா ஹீரோ உடஞ்சு போயிடுறாரு. அப்ப நமக்கு அந்த இடம் கிடைக்காதா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. நிறைய பேர் டிராக்டரை வாங்கி வச்சிருக்காங்க. விவசாயம் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. பேங்க்குக்காரங்க வேற வட்டித்தான்னு தொல்லை பண்றாங்க. எல்லாரும் சேர்ந்து பேங்க்குக்காரங்க கிட்ட போய் பேசலாம், இந்த ப்ராப்ளத்தை முடிக்கலாம்ன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி எல்லாருமே இந்த இடத்துல கலைஞ்சு போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் அந்த இடம் எனக்கு வேணும்பா, இடம் மூலியமா எனக்கு கொஞ்சம் காசு தேவை, இடத்த நம்ம எப்படியாவது வித்துடலாம், பேங்க்குக்கு கட்ட வேண்டிய வட்டியை நீங்க கட்டிருங்க, அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் காசு தந்துருங்கன்னு கேக்குறாரு. என்னடா பேசிட்டு இருக்க, அந்த இடத்தெல்லாம் என்னால விற்க முடியாது அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. வீட்ல இருந்து காசு எடுத்துட்டு ஓடுனியே, அது மூலியமா பெருசா காசு சம்பாரிச்சியா, என்ன பண்றேன்னு கேக்குறாரு. இவரோட வேலையை பத்தி இவரை சொல்ல முடியாதுல்ல, அதனால அப்பா கிட்ட எதுவுமே சொல்லாம இருக்காரு. இப்ப அப்பா வீட்டுக்கு வரும்போது பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. சீக்கிரமா அந்த இடத்தை நாங்க ஜப்தி பண்ணிடுவோம், சீக்கிரமா வட்டியை கட்டுங்கன்ற மாதிரி வந்திருக்கு. வீட்டுக்கு வந்த ஹீரோவும் இந்த விஷயத்தை கவனிக்கிறாரு. பாத்தீங்களா, இப்ப அந்த பேங்க்குக்காரங்க இந்த இடத்தெல்லாம் எடுத்துக்க போறாங்க, என்ன பண்ண போறீங்க, எனக்கும் கிடைக்காம இப்ப பேங்க்குக்காரங்களுக்கு தான் போக போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படிலாம் போக விட மாட்டேன், கண்டிப்பா இந்த இடம் எனக்கான இடம், நான் எப்படியாவது போராடி இந்த இடத்தை மீட் எடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்றாரு. இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க தேவையில்லைன்னு ஹீரோ கிளம்ப பாக்குறாருல, அப்பவும் நீ இருக்கிற அட்ரஸையாவது சொல்லிட்டு போன்ற மாதிரி கேட்கறாரு. அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி இவர் கோவமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இத பத்தி எல்லாம் ஒய்ஃப் கிட்ட சொல்றாருல, என்னதான் இருந்தாலும் நீங்க பண்ணது தப்பு, உங்க அப்பா கிட்ட இப்படி பேசி இருக்க கூடாது, அப்பாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்குமே அது தெரியுதுன்ற மாதிரி சொல்றாரு. மறுநாள் காலையில 2 பேருமே வீட்டுக்கு போலான்னு யோசிக்கிறாங்க. இவர் செல்லிய கல்யாணம் பண்ணதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இவருமே வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. அதே மாதிரி அந்த தம்பி இருக்கான்ல, இவரை பார்த்து மன்னிப்புலாம் கேட்கறான். உன்னை மன்னிக்கலாம் மாட்டேன் போடா அப்படின்ற மாதிரி இவருமே தம்பி கிட்ட கொஞ்சம் மூஞ்ச காமிச்சிடுறாரு. இப்ப அம்மா கிட்ட அப்பா எங்கன்னு கேட்கும் போது படுத்துட்டு இருக்காரு, போய் பாரு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவருமே படுத்துட்டு இருக்க அப்பாவை எழுப்பி பேசலாம் நினைக்கிறாரு. நேத்து நடந்துகிட்ட விதத்துக்காக மன்னிப்பு கேட்கலாம் நினைக்கிறாரு. அப்படி எழுப்பலாம் நினைக்கும் போதுதான் அப்பா இறந்து போயிட்டாருன்னு தெரிய வருது. அப்பா இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சோன்னா அம்மா உடஞ்சு போயிடுறாங்க. இப்ப அப்பாவுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இது மூலியமா தம்பிக்கும் இவருக்கும் திரும்பி பேச்சுவார்த்தை எல்லாம் வர ஆரம்பிச்சிருது. தம்பி தான் முன்னாடி இருந்து பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப திடீர்னு பார்த்தா பேங்க்குக்காரங்க இந்த இடத்துக்கு வராங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த இடத்துல எல்லாம் பாடியை புதைக்க கூடாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்பா இந்த இடத்த வச்சுதானே லோன் வாங்கியிருக்காரு, அதை கட்டலன்றதுக்காக இந்த இடத்துல புதைக்க கூடாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவருக்குமே என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. அங்க போலீஸ்லாம் வரும்போது இவர் சட்டுன்னு மறைஞ்சிடுறாரு. ஏன்னா போலீஸ் இன்னமும் இவரை தேடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பயப்படுறாரு. இப்ப முத்து செல்வன் ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் ஒரு பேங்க்ல முக்கியமான பொறுப்புல இருக்காரு. அதாவது இவங்க இன்சூரன்ஸ் மூலியமாவும் அதே மாதிரி லோன்ன்ற ப்ராசஸ் மூலியமாவும் நிறைய ஏமாத்து வேலை எல்லாம் பண்றாங்க. எப்படிலாம் ஏமாத்தணும்ன்றத ஜூனியர்ஸ்க்கு சொல்லி தந்துட்டு இருக்காரு. இவரை பார்க்கிறதுக்காக 2 பேர் வந்திருக்கிறதா அசிஸ்டன்ட் சொல்றாரு. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவும் அவரோட மாமாவான அந்த காசின்றவரும் வந்திருக்காங்க. ஐயா, நீங்க சொல்லிதான் எல்லாருமே டிராக்டர் வாங்கணும், இப்ப இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, காப்பாத்துங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. எங்க நீங்க அவசரப்பட்டு வாங்குனீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி முத்து செல்வன் பேசுறாரு. அப்போ ஒரு மாதிரி பேசுனீங்க, இப்ப வேற மாதிரி பேசுறீங்களேன்ற மாதிரி காசிக்கு கோவம் வருது. பயங்கரமா இந்த இடத்துல பிரச்சனை பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல காசியை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க.
காசிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஹீரோ கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. ஒரே வழிதான் இருக்கு, அந்த பேங்க்ல நம்ம கை வைக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அப்பாவை இப்ப மீட் எடுக்கணும்னா நிறைய காசை பேங்க்குக்கு செட்டில் பண்ணோம், அங்க இருந்தே காசை தூக்கி அந்த காசை செட்டில் பண்ணிடலாம்னு சொல்றாரு. திருட்டு வேலை பண்ண சொல்றியா, அதெல்லாம் கஷ்டம்னு மாமா சொல்றாரு. இத்தனை வருஷம் நான் அதை தான் பண்ணிட்டு இருந்தேன், அதை தான் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி மாமா கிட்ட இவரும் சொல்றாரு. இப்போதைக்கு அப்பாவோட பாடியை அடக்கம் பண்ணாம வைக்கணும்ல, அனாதை பணம்ன்ற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் இவங்க வச்சிருக்காங்க. ஒரு வாரம் தான் வச்சிருக்க முடியும்ன்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்தவங்க சொல்றாங்க. ஒரு வாரம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி அம்மாவும் ஏத்துக்கிறாங்க. நைட்டு நேரம் தானே பேங்க்குள்ள நுழைய முடியும், அதுக்கான வேலையை இவரும் தம்பியும் மாமாவும் சேர்ந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நமக்கு ஒரு கார் தேவைன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப நைட்டு நேரம் ஒரு காரை இவங்க திருடிடுறாங்க. தம்பியுமே இந்த காரை நம்மளே வச்சுக்கலான்ற மாதிரிலாம் சொல்றாரு. நம்மளெல்லாம் வச்சுக்க முடியாது, இந்த திருட்டு வேலை முடிஞ்சோன்னே எங்க எடுத்துமோ அங்கேயே வச்சிடணும், அதுதான் சேஃப்ன்ற மாதிரி சொல்றாரு. தம்பியும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இவங்களுக்கு தெரியாம என்ன பாதுகாப்பு ஏற்பாடுலாம் பேங்க்காரங்க பண்ணி வச்சிருக்காங்கன்றது தெரியாதுல்ல, அதை தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. ஹீரோவோட மாமா காசி இருக்காருல, இப்ப பணக்காரர் மாதிரி வேஷம் போட்டு அந்த பேங்க்குக்கு வந்துடுறாரு. என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்கு, இங்க போடலான் இருக்கேன், ஆனா இங்க பாதுகாப்புலாம் எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும், யாராவது உள்ள நுழைஞ்சு காசை தூக்கிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சரி அப்படிலாம் பண்ண முடியாது, யாராவது உள்ள நுழைஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சட்டுன்னு ஒரு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும், அதே மாதிரி போலீஸ்க்கும் தகவல் போயிடும், போலீஸ் வந்து யாரா இருந்தாலும் சரி அமைக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஓஹோ, அலாரம் வேற அடிக்குமா அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. சரி நாங்க இன்னொரு நாள் வந்து காசை இன்வெஸ்ட் பண்றோம்ன்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. ஹீரோ திரும்பி திருட்டு வேலை பண்ண போறாருன்னா ஒய்ஃப் கோவப்படுவாங்கல்ல, அதனால ஒய்ஃப் கிட்ட இந்த விஷயத்தை மறைச்சிடுறாரு. அதே மாதிரி அம்மாக்கும் இந்த விஷயம்லாம் தெரியாம பாத்துக்கிறாரு. வெளியூர்ல வேலை இருக்குன்ற மாதிரி இவங்க 3 பேருமே கிளம்பி வந்துடுறாங்க. இப்ப பேங்க் வாசல் கிட்ட வந்துடுறாங்க. மாமா நீ என் கூட வான்ற மாதிரி சொல்றாரு. இதை கவனிச்சிட்டு இருக்க தம்பி இருக்கான்ல, நான் உன் கூட வரேன்னு, மாமா வெளிய இருந்து எச்சரிக்கை பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றான். நான் சொன்னதை மட்டும் பண்ணுன்ற மாதிரி தம்பி கிட்ட சொல்றாரு. அண்ணன் திரும்பி அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன், நான் உள்ள வரேன்னு சொல்றான். இல்ல இல்ல நீ வெளிய இருந்து விசில் அடிச்சா போதும்ன்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. இப்ப இவரும் மாமாவும் மட்டும் திருட்டுத்தனமா உள்ள எகிரி குதிக்கிறாங்க. வெளியே இருக்க லாக்கெல்லாம் ஈஸியா உடைச்சு உள்ள வந்துடுறாங்க. இப்ப காசெல்லாம் வச்சிருக்க லாக்கர் இருக்கு பாத்தீங்களா, அதை பாக்குற ஹீரோ செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. இந்த மாதிரி ஒரு லாக்கரை நான் பார்த்ததே இல்ல, இதை எப்படி உடைக்கிறதுன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்போ உடைக்கிறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்றாரு, ஆனா கடைசி வரைக்கும் உடைக்க முடியல. இந்த பிளானை சொதப்பி இவங்க நார்மலா வெளியே வந்துடுறாங்க. இப்படி பிளான் சொதப்பிக்கிச்சே என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அப்ப நியூஸ் ஓட போதுன்னு தெரிஞ்சோன்னே எல்லாருமே அவங்க கடையை விட்டுட்டு அந்த நியூஸை பார்க்கறதுக்காக போறாங்க. சோ பகல்ல ஒரு பர்டிகுலர் டைம் எல்லாருமே நியூஸ்ல தான் மும்மரமா இருக்காங்கன்னு ஹீரோக்கு தெரியுது. நம்ம பேசாம பகல்லையே போய் எடுத்தா என்ன, பகல்ல ஆளுங்க இருக்கும் போதே எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப சினிமால இருக்க ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரை நமக்கு காட்டுறாங்க. ஒரு சினிமா படத்துக்கு கத்தி ரெடி பண்ணணும்ன்ற மாதிரி ஒருத்தர் கிட்ட சொல்றாரு. சரி காசை கொடுத்துட்டு போங்கன்ற மாதிரி அவருமே கத்தி எப்படி இருக்கணும்ன்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இந்த கத்தி ரெடி பண்றவரை பாக்குறதுக்காக தான் காசி வந்திருக்காரு. கன்னு வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. இவருமே கன்னெல்லாம் காமிக்கிறாரு. மாட்டினா என் பேரை சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே தேவையான கன்னெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் நியூஸை பாக்குறதுக்காக எல்லாருமே போறாங்க பாத்தீங்களா, இதுதான் சரியான டைம், இந்த டைம் நம்ம பேங்க்குள்ள நுழையணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க முகம்லாம் தெரியக்கூடாதுன்றதுக்காக முகத்தெல்லாம் மறைச்சுக்கிறாங்க. இப்ப வேகமா இவங்களுமே பேங்க்குள்ள நுழையிறாங்க. பேங்க்ல இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆனா இவங்க கன்னை காமிச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. அங்க இருக்க மேனேஜரை மிரட்டி ஒழுங்கா இதை ஓபன் பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. அவர் ஓபன் பண்றாரு. உள்ள இருக்க காசு எல்லாத்தையும் இவங்க தூக்கிட்டு இருக்காங்க. யாராவது வந்தா சிக்னல் கொடுன்ற மாதிரி தம்பி கிட்ட சொன்னாங்கல்ல, ஒரு போலீஸ் வரதை பார்த்து தம்பி ஷாக் ஆயிடுறாரு. சரி சிக்னல் கொடுக்கலான்ற மாதிரி விசில்லாம் அடிக்கிறாரு. இந்த போலீஸுமே என்ன விசில் அடிக்குதுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே உள்ள நுழைஞ்சிட்டு இருக்காரு. ஐயோ போலீஸ் வராரு போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே பயந்துட்டு இருக்காங்க. போலீஸ் உள்ள வரும்போது அங்க இருக்க ஒர்க்கர் மாதிரி ஹீரோ உட்காந்துட்டு இருக்காரு. என்ன நீ மட்டும் இருக்க, மத்தவங்க எல்லாம் எங்கன்னு போலீஸ் கேக்குறாரு. ஃபங்க்ஷனு எல்லாருமே போயிருக்காங்க, என்ன சார் வேணும்னு கேட்கும்போது இவருமே டெபாசிட் பண்ணணும்னு காசெல்லாம் எடுத்து தந்துட்டு இருக்காரு. இப்ப ஃபார்மை ஃபில் பண்ணுங்கன்ற மாதிரி ஹீரோவும் தந்துடுறாரு. அங்க மாமா இருக்காருல, ஃபார்மை ஃபில் பண்ற மாதிரிலாம் பாவலா பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த போலீஸ் மாமாவை வித்தியாசமா பார்க்கும்போது மாமா பயப்படுறாரு. என்னங்க எழுத படிக்க தெரியாதா, தாங்க நான் ஃபில் பண்ணி தரேன்ற மாதிரி மாமாக்காகலாம் ஃபில் பண்றாரு. இப்ப வந்த வேலை முடிஞ்சிருது பாத்தீங்களா, இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. சோ இவங்களுமே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் அந்த பேங்க்ல திருட்டு நடந்திருக்குன்றது இந்த பரதனுக்கு தெரிய வருது. ஒரு போலீஸ் அங்க இருந்து அவங்கள பாத்துருக்காருல, அவர் மூலியமா டிராயிங்க வரையணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை தாண்டி அந்த பேங்கோட எட்டா முத்து செல்வன் ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் வேணும்ட்டு இன்னும் நிறைய காசை எடுத்துடுறாரு. இதையும் அவங்க தான் திருடினாங்கன்ற மாதிரி கொண்டு வந்துடலாம், இதை என் கணக்குல நான் வச்சுக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த போலீஸ் ஹீரோவோட ஃபேஸை தான் தெளிவா பார்த்தாரு போல. இப்ப ஹீரோவோட டிராயிங் கிடைச்சிருது. இதை பாக்குற பரதன் ஷாக் ஆகுறாரு.
ஏன்னா 6 மாசத்துக்கு முன்னாடி பரதனை அடிச்சுட்டு அவர் போனாரு பாத்தீங்களா, அதெல்லாம் இவரோட மைண்டுக்குள்ள கிராஸ் ஆயிட்டு இருக்கு. இப்ப மேற்கொண்டு பேங்க்ல இருக்கவர்கிட்ட பேசுறாரு. யாராவது கடைசியா கொஞ்சம் வித்தியாசமா பேசினாங்களான்னு கேட்கும்போது, ஆமா சார், சேஃப்டியை பத்திலாம் 2 பேர் கேட்டாங்க அப்படின்ற மாதிரி இவருமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. திருடு போன எல்லாமே புது நோட்டா இருக்கும். நம்பர் மேட்ச் ஆகும் பாத்தீங்களா, அந்த நம்பர் எல்லாத்தையும் நம்ம எடுக்கணும், அந்த நம்பரை எங்க நம்ம பார்த்தாலும் அமுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள ஒரு பிளானை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் மாமாவும் சேர்ந்த மாதிரி கடன் அடைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. 3 லட்சம் ரூபாய் கடன் இருந்திருக்கும், அதை அடைக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அந்த நம்பரை எடுங்க, மேட்ச் பண்ணி பார்க்கணும்னு இங்க இருக்கவர் சொல்றாரு. இப்ப மாமா செம்மையா பயப்படுறாரு. ஆனா ஓபன் பண்ணா ஃபுல்லா பழைய நோட்டா இருக்கு. பழைய நோட்டு தான், அந்த நம்பர்லாம் எடுக்க தேவையில்லைன்ற மாதிரி இங்க இருக்கவரும் யோசிக்கிறாரு. இப்பதான் ஒரு துணி கடையில இருந்து பரதனுக்கு தகவல் கிடைக்குது. ஆக்சுவலா துணி கடையில இருக்க காசெல்லாம் எடுத்திருக்காங்க, அதுக்கு பதிலா புது நோட்டை வச்சுட்டு போயிருக்காங்க. அதாவது இந்த கடையில இருக்க பழைய நோட்டை யூஸ் பண்ணிக்கலாம்ன்றதுக்காக ஹீரோ தான் கடையை உடைச்சு நோட்டெல்லாம் மாத்தி வச்சிருக்காரு போல. அந்த நம்பரை வச்சு கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்காக இப்படி பண்ணிருக்கான்றது இவருக்கு புரிஞ்சிருது. இப்ப முத்து செல்வன் கிட்ட பேசுறதுக்காக வராரு. பேங்க் மேல கோவப்பட்டு தான் யாரோ பண்ணிருக்காங்க போல. அதனால ஜப்தி பண்றதுக்காக ஏதாவது இடத்தை நீங்க முடிவு பண்ணும்போது சண்டை ஏற்பட்டிருக்கோம்ல, யார் யார் கூடலாம் சண்டை ஏற்பட்டதுன்ற லிஸ்ட்டை தாங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இதே சமயம் தான் இவங்களுமே அந்த காசை தந்து பத்திரத்தெல்லாம் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா இங்க இருக்கவர் என்ன சொல்றாருன்னா, 3 லட்சம் ரூபாய் வட்டிக்கே சரியா போயிருச்சு, இன்னும் 2 லட்சம் ரூபாய் வேணும்னு சொல்றாரு. என்ன மாத்தி மாத்தி பேசுறீங்கன்ற மாதிரி மாமா கோவப்படுறாரு. உள்ளதான் இந்த பரதன் வேற இருக்காரு. இதை கவனிக்கிற ஹீரோ இருக்கார்ல, மாமா கோவப்படாத, நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி நைஸா பேசி இங்க இருந்து கூட்டு போயிடுறாரு. பரதன் பாக்குறதுக்குள்ள கூட்டு போயிடுறாரு. பேங்குக்கும் மக்களுக்கும் அடிக்கடி பிரச்சனை வரும் பாத்தீங்களா, ரீசெண்டா இந்த பேங்குக்கும் யாருக்கும் பிரச்சனை வந்ததோ அந்த லிஸ்ட் எல்லாம் கேட்டிருப்பாரு. இப்ப முத்து செல்வன் இருக்கார்ல, சரி இந்த 10 பேர் தான் அப்படின்ற மாதிரி லிஸ்ட் தந்துடுறாரு. இந்த 10 பேரோட வீட்லயும் செக் பண்ணா ஏதாவது கிடைக்கும்ன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப 10 பேரோட வீட்டையும் ஒவ்வொன்னா இவர் செக் பண்ணிட்டு இருக்காரு. ஏறக்குறைய நைட் வரைக்கும் இந்த செக்கிங் ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்ப ஹீரோவோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. ஹீரோ செம்மையா பயந்துட்டு இருக்காரு. இப்ப எல்லாரும் சேர்ந்து கதவை திறக்கும் போது அங்க வந்திருக்கிறது முத்துச்செல்வனா இருக்கும். முத்துச்செல்வன், நீ தான் இந்த வேலையை பண்ணன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா ஒரு அடையாளத்துக்கு போட்டோ வச்சிருந்தாங்கல்ல, அதை பார்த்தே ஹீரோ தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்காருன்றதை இவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. 10 பேரோட டீடைல தந்தார்ல, அதுல ஹீரோவோட டீடைல தராம விட்டுருப்பாரு. அதனால தான் போலீஸ் ஹீரோவோட வீட்டுக்கு வரல போல. என்னால் தான் நீ இப்ப தப்பிச்சிருக்க, எனக்காக நீ மத்த பிரான்ச்ல எல்லாம் கை வைக்கணும், காசை நம்ம பிரிச்சுக்கலாம், உனக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் தரன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல இல்ல அதெல்லாம் ரிஸ்க், என்னால இதுக்கப்புறம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இந்த முத்துச்செல்வன் வீட்டுல இருக்கும் போது போன் கால் வருது. மனசு மாதிரி நீ கால் பண்ணுவோன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. நான் டிஎஸ்பி பேசுறேன்னு சொன்னோன்னே இவருமே கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாரு. என்னோட ஒர்க்கர் நினைச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் சமாளிச்சிட்டு இருக்காரு. அந்த 10 பேர் வீட்லயும் விசாரிச்சேன், எதுவுமே கிடைக்கலன்னு சொல்றாரு. சார், சண்டை போட்டவங்க மட்டும் தான் பண்ணிருக்கணுமா? பேங்க்ல சின்ன சின்ன சண்டை ஏற்படும், அதே மாதிரி நிறைய பேரால காசை கூட கட்ட முடியாது, அவங்க கூட பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாரு. நீங்க சொல்றதும் சரிதான், அவன் காசு எடுத்து கூட கட்ட முடியாம இருந்திருக்கலாம், இன்னும் காசு வேணும்ன்றதுக்காக அடுத்த பிரான்ச்சை கூட டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்கு, அடுத்த பிரான்ச்ல அவன் கைவரிசையை காட்டுறானான்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப எல்லா பிரான்ச்லயுமே அவன் அந்த பெல்ல கட் பண்ணிட்டு தான் உள்ள நுழையறான்றது தெரிஞ்சிருச்சுல, எங்க அந்த பெல்ல அவன் டேமேஜ் பண்ணி வச்சிருக்கான்றதை செக் பண்ணுன்ற மாதிரி எல்லா இடத்துலயும் இவர் செக் பண்ணிட்டாரு. அப்படி செக் பண்ணும்போது ஒரு இடத்துல மட்டும் அலாரம் அடிக்க மாட்டேங்குது. அந்த இடத்துல இருக்க பெல்ல தான் அவன் டேமேஜ் பண்ணி வச்சிருக்கான்றதை இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. எந்த இடத்துல டேமேஜ் பண்ணிருக்காரோ அந்த இடத்துக்குள்ள தான் காலையில நுழையவார்னு இவங்களுக்கு தெரியும். இவங்களுமே போலீஸ் அந்த இடத்துல உட்கார வச்சிடலாம்னு முடிவு பண்றாங்க. சோ அங்க ஒர்க் பண்றவங்க மாதிரி போலீஸ் தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப இவருமே வெளிய இருந்து ஏதாவது வண்டி வருதான்னு பாக்குறாரு. அப்ப கரெக்டா ஹீரோவோட வண்டி வருது. ஹீரோ என்ன பண்றாருன்னா, நீ போய் முதல்ல கவனிடா அப்படின்ற மாதிரி தம்பி கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப தம்பியுமே இந்த இடத்தை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காரு. பார்க்க கஸ்டமர் மாதிரி தான் தெரியுறான், அவசரப்படாதீங்கன்ற மாதிரி போலீஸ் சொல்றாரு. தம்பியும் உள்ள வரான், ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்கான். நான் அப்புறமா எடுத்துட்டு வரேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறான். தம்பி என்ன சொல்றான்னா, எல்லாம் நார்மலா இருக்க மாதிரி தான் இருக்கு, ஆனா ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்கன்னு சொல்றான். ஒருவேளை போலீஸா இருக்குமான்னு ஹீரோ யோசிக்கிறாரு. பாத்துக்கலான்ற மாதிரி வண்டியை விட்டு இறங்க போகும்போது வேற ஒரு வண்டி செம்ம வேகமா போகுது. அப்ப இந்த இடத்துக்குள்ள இருந்தவங்க எல்லாம் கன் எடுத்துட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. அது என்னன்னா, இவங்க இந்த பேங்கை கொள்ளையடிக்கலாம் நினைச்சாங்கல்ல, ஆனா பக்கத்துல இருக்க பேங்கை வேற யாரோ கொள்ளையடிச்சுட்டு போயிருக்காங்க, வேற யாரோ வேலையை காமிச்சிருக்காங்க போலியே அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. அதே மாதிரி இங்க உள்ள நுழைஞ்சிருந்தோம்னா போலீஸ் கிட்ட மாட்டிருப்போன்றதும் இவங்களுக்கு தெரியுது. சரி, பக்கத்து பேங்கை போய் கவனிக்கலான்ற மாதிரி இவங்களுமே பக்கத்து பேங்குக்கு வராங்க. என்ன ஏதுன்ற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப போலீஸோ இங்க வேலையை காமிச்சிட்டானே அப்படின்ற மாதிரி செம்ம கடுப்புல இருந்துட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ கிட்ட அந்த முத்து செல்வன் பேசுறதுக்காக வராரு. நீ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டல, அதனால தான் வேற ஒருத்தனை வச்சு நான் பண்ணிட்டேன், ஆனா பழி உன் பேர்ல தான் போக போகுது அப்படின்ற மாதிரி நக்கல் பண்றாரு. அந்த பரதனுக்கு ஹீரோவோட அடையாளம் நல்லா தெரியும், இவன் கிட்ட மட்டும் மாட்டிடக்கூடாதுன்ற மாதிரி ஹீரோ சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அந்த முத்து செல்வனோட ஆக்டிவிட்டியை ஃபாலோ பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவர் ஒரு போன் பூத்துல யாருக்கோ கால் பண்ணிட்டு கிளம்புறாரு. இவங்க வேகமா அந்த இடத்துக்கு போயிட்டு ரீடெயில் பண்றாங்க.
ஒரு ஹோட்டல் ரூமுக்கு தான் கால் பண்ணி பேசியிருக்காருன்றது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த ஹோட்டல் ரூமுக்கு போகணும்னு யோசிக்கிறாங்க. மாமா நீ இவனை ஃபாலோ பண்ணு, நானும் தம்பியும் அந்த இடத்துக்கு போறோம்னு சொல்றாரு. அதாவது முத்துச்செல்வன் தான் ஆளுங்களை வச்சு திருடி இருக்காரு. அந்த திருடின ஆளுங்க இந்த ஹோட்டல்ல தான் இருக்காங்கன்றது ஹீரோக்கும் தம்பிக்கும் தெரிஞ்சிருது. தம்பி நீ வெளியேறு, நான் போய் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவர் உள்ள வந்துடுறாரு. திருடினது மொத்தம் 3 பேரு. அந்த 3 பேருமே சீட்டாட்டம் ஆடிட்டு இருக்காங்க. இப்ப இவருமே அந்த இடத்துல அவங்க கூட சேர்ந்து ஆடுற மாதிரி வந்துடுறாரு. 2-3 ரவுண்டு ஹீரோ தோத்து எல்லா காசையும் காலி பண்ணிடுறாரு. என்ன தம்பி இதுக்கப்புறம் காசு இருக்கான்ற மாதிரி அங்க இருக்க ஒரு நக்கலா கேட்கிறாரு. என்கிட்ட கார் இருக்கு, நான் அதை வச்சு விளையாடுறேன்ற மாதிரி சொல்றாரு. முதல்ல கார் கண்டிஷனை நாங்க செக் பண்றோம், அதுக்கப்புறம் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஒரு சொல்றாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. ஹீரோவோட மாமா இருக்காரு பாத்தீங்களா, அந்த முத்து செல்வனை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. முத்து செல்வனுக்கு யாரோ நம்மள ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற உணர்வு வர ஆரம்பிச்சிருது. இப்ப ஹீரோவோட காரை செக் பண்றாங்க. பரவாயில்ல கண்டிஷன் நல்லா தான் இருக்குன்றது தெரிய வருது. எங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இந்த காருக்கு மதிப்பான காசு உங்ககிட்ட இருக்கணும்ல, அந்த காசு இருக்கான்றதை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்க திருடின காசை வச்சு விளையாடலாம் தான் முடிவு பண்ணிருக்காங்க. சரி வா நாங்க காசை காட்டுறோன்ற மாதிரி ரூம்க்குலாம் இவரை கூட்டு வந்துடுறாங்க. நம்ம போன் பண்ணல இருந்து யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்குன்னு முத்துசெல்வன் யோசிக்கிறாரு. இதை பத்தி அந்த 3 பேர்கிட்ட சொல்லணுன்றதுக்காக திரும்பி ஹோட்டலுக்கு கால் பண்ணிட்டாரு. யாராவது உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்கு, கவனமா இருங்கன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதுல இவங்க 3 பேருமே உஷாராயிடுறாங்க. இப்ப ஹீரோ காசை செக் பண்றதுக்காக வராரு பாத்தீங்களா, அந்த காசை எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து தூக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்குள்ள ஹீரோ தூக்குறதுக்கு தான் வந்திருக்காருன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது இல்ல. இவங்க சடனா ஹீரோ கூட சண்டைலாம் போட ஆரம்பிக்கிறாங்க. அண்ணனுக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சோன்னா தம்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. தம்பி சண்டை போடும் போது அவனுங்க என்ன பண்றாங்கன்னா கத்தியை வச்சு வயிற்றிலேயே குத்திடுறாங்க. இவரு நினைச்சிருந்தா தம்பியை விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா தம்பி விட்டுட்டு போன மாதிரி நம்ம விட்டுட்டு போக கூடாதுன்னு யோசிக்கிறாரு. தம்பிக்காக தடுத்து சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. அந்த சமயம் அவனுங்க என்ன பண்றாங்கன்னா ஹீரோவை அடிச்சுட்டு காசை எடுத்துட்டு போயிடுறாங்க. சரி தம்பிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்ப்போம், காசு அப்புறமா பாத்துக்கலான்ற மாதிரி இவருமே தம்பியை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. ஏற்கனவே ஒருத்தர் கிட்ட இருந்து கன்னெல்லாம் வாங்கினாங்க பாத்தீங்களா, அவரோட பொறுப்புல வச்சுதான் இவர் தம்பியை பாத்துக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப தம்பிக்கு கட்டெல்லாம் போட்டு ஓரளவுக்கு சரி பண்றாங்க. ஏற்கனவே முத்துச்செல்வன் ஒரு ஆஃபர் தந்தாரு பாத்தீங்களா, அந்த ஆஃபரை எடுத்துக்கலாம்னு யோசிக்கிறாரு. உங்களுக்காக நான் திருட்டு வேலை பண்றேன், எனக்கு கமிஷன் மாதிரி தாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையில்லை, அவனுங்களை வச்சே நான் பண்ண வேண்டியதா பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் எத்தனை திருட்டு பண்ணாலும் சரி பழி உன் மேலதான் விழும், முடிஞ்சதை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி இவருமே நக்கலா பேசிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப ஹீரோ வீட்டுக்கு வரும்போது செல்லி ரொம்ப கோவத்துல இருக்காங்க. இவர் திருட்டு வேலை பண்றத கண்டுபிடிச்சிடுறாங்க போல. எப்படி கண்டுபிடிச்சிருப்பா, ஒருவேளை மாமா சொல்லியிருப்பாரான்னு பார்த்தா மாமா சொல்லல அப்படின்றது தெரிய வருது. எப்படி செல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா இவரோட போட்டோவை ஒவ்வொரு இடமா காமிச்சு விசாரிச்சிருப்பாங்க போல. அதை இவங்க கவனிச்சிருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ற அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. இவருமே சிச்சுவேஷனை எடுத்து சொல்றாரு. அப்பாக்கு ஒழுங்கா அடக்கம் பண்ணும், அதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ண, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம குழந்தைகிட்ட சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்பதான் இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வருது. இவருமே இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாதன்னு சொல்றாங்க. சரி சரி நான் பண்ணல அப்படின்ற மாதிரி இவர் சமாதானம்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப காலையில சமயம் அம்மா கிட்ட பேசுறாரு. அம்மா என்னால காசை ரெடி பண்ண முடியலமா, மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிருப்பலப்பா, பரவாயில்ல விடு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி ஹீரோவோ ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கு. அதையும் அம்மா கிட்ட சொல்லணும்னு யோசிக்கிறாரு. நான் திரும்பி இங்க உங்க கூட சேர்ந்து இருக்கிறதுக்காக வரலம்மா, அப்பா கிட்ட காசை வாங்குறதுக்காக தான் வந்தேன், இடத்த வித்து தாங்கன்ற மாதிரிலாம் பேசினேன். அதுல அப்பா மனசு ரொம்ப உடஞ்சிருச்சு, அதனால தான் இறந்து போயிட்டாரு போல. அப்பாவோட சாவுக்கு நானும் ஒரு விதத்துல காரணமா, மன்னிச்சிரு மன்னிச்சிருன்ற மாதிரி காலில் விழுந்துட்டு இருக்காரு. இது அம்மாவால ஏத்துக்க முடியல. அம்மா உள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. ஆனா மறுநாள் காலையில அம்மா இருக்காங்கல்ல, வாயும் வயிறுமா இருக்க, இந்த இதை குடின்ற மாதிரி அவங்களுக்கு டீ எல்லாம் போட்டு தந்துடுறாங்க. நீயும் ஆவற காரியத்தை பாடுறான்ற மாதிரி பையனை பார்த்து சொல்றாங்க. இவருமே தம்பியை பாக்குறதுக்காக போறாரு. அங்க இருக்க பெரியவரும் சினிமா செட்டுல இந்த கத்தியை தந்துருங்கன்னு சொல்றாரு. ஏற்கனவே ஒருத்தர் கத்தியை புக் பண்ணிருப்பாரு, அந்த கத்தியை தரதுக்காக தான் வராங்க. எங்க வந்திருக்காங்கன்னா தேவர் மகன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்காங்க. கமல்லாம் அங்க உட்காந்துட்டு இருக்காரு. அங்க இவங்களுமே தர வேண்டிய கத்தியை தந்துடுறாங்க. ப்ரொடக்ஷன் மேனேஜர் 5 லட்ச ரூபாய் பேங்க் கிட்ட கேட்டிருக்கேன், அவங்க கொண்டு வருவாங்க, இங்க போய் வாங்கிக்கோங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இப்ப ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. இப்ப பேங்க்ல இருந்து பாதுகாப்போட கொண்டு வராங்கல்ல, அந்த காசை நம்ம தூக்கிட்டா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த வண்டி ரிப்பேர் ஆகிறதுக்காக போடுவாங்கல்ல, அதெல்லாம் ஒரு பகுதியில போட்டுறாரு. எப்படியும் வண்டி இங்க ரிப்பேர் ஆகி வரும், அப்ப அட்டாக் பண்ணி தூக்கிடலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. வண்டி அதெல்லாம் தாண்டியுமே நல்லா தான் வந்துட்டு இருக்கு. என்ன இது நல்லா வந்துட்டு இருக்கு, கண்ணை காமிச்சு மிரட்டலான்னு யோசிக்கிறாரு. இவர் கண்ணை காமிச்சு மிரட்டினாலும் அந்த வண்டியில வந்துட்டு இருக்கவங்க அடிச்சு தூக்கலாம்னு நினைக்கிறாங்க. கடைசி நேரத்துல ஹீரோ எகிரி குதிச்சு தப்பிச்சிடுறாரு. இந்த வண்டியை விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி செம்ம வேகமா ஓடுறாரு. அந்த வண்டியை பிடிச்சிடுறாரு. உள்ள இருக்கவங்க எப்படி எப்படியோ அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அதெல்லாம் தாண்டி வண்டியை லாக் பண்ணிடுறாரு. உள்ள இருக்க காசையும் எடுத்துடுறாரு.
இப்ப இவங்க வண்டியில கிளம்பலான்னு பார்த்தா வண்டி ரிப்பேர் ஆயிருது. இன்ஜின் சூடாயிருச்சு போல, தண்ணி ஊத்தணும் போல. ஏற்கனவே இவரோட அப்பா கிட்ட ஒரு பெரியவர் பேசினாரு பாத்தீங்களா, அந்த பெரியவரோட வீடு பக்கத்துல தான் இருக்கு. அவர்கிட்ட இவங்க ஹெல்ப் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவோட அப்பாக்கு பேங்க்குக்காரங்க நிறைய பிரஷர் போட்டாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பெரியவருக்கும் பிரஷர் போட்டுட்டு இருக்காங்க போல. இத பத்திலாம் எனக்கு தெரியாதுப்பா, உன் அப்பா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார்னு நினைச்சோம், ஆனா சரி பண்ணாமையே போயிட்டாரு. இப்ப நாங்க கஷ்டப்படுறோம்ன்ற மாதிரி புலம்புறாரு. நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கல்ல, இதுக்காக அந்த பேங்க் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கும் இந்த இடத்துல பயங்கரமா கோவம் வருது. ஹீரோ 5 லட்சம் ரூபாயை தூக்கி இருக்காரு பாத்தீங்களா, இந்த தகவல் பரதனுக்கு தெரிய வந்துருது. பரதன் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. இப்ப முத்து செல்வன் இருக்காரு பாத்தீங்களா, நம்ம திரும்பி வேற ஒரு பிரான்ச்ல கைவரிசையா காட்டணும்னு யோசிக்கிறாரு. இவர் வச்சிருக்க திருடங்க கஷ்டப்பட்டு எல்லாம் திருட மாட்டாங்க. இவர் பேங்க் மேனேஜர் கிட்ட சொல்லி எல்லா ஏற்பாடையும் பண்ண சொல்லிடுவாரு. பேங்க் மேனேஜரும் சார் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, என் ஆளுங்க வருவாங்க, நீ சாவி எல்லாத்தையும் வச்சிரு, அவங்களே எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி அந்த மேனேஜரும் ஏத்துக்கிறாரு. அதுக்குள்ள இங்க இருக்க பரதன் இருக்கார்ல, சார் நீங்களும் என் கூட வாங்க சார், நம்ம ஒவ்வொரு பேங்கா செக் பண்ணலாம், அவன் திரும்பி கைவரிசை காட்ட வாய்ப்பு இருக்கு, கையும் களவுமா புடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவரையும் கூட்டிட்டு போறாரு. நம்ம ஹீரோ இது வரைக்கும் பயந்து திருடினார்ல, இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது, நம்ம கண்ணை காமிச்சு மிரட்டியே திருடலான்ற மாதிரி முடிவெடுத்துறாரு. ஹீரோ இதை பண்ண போறத பத்தி ஒய்ஃபு கிட்டயும் சொல்லிட்டாரு போல. ஒய்ஃப் என்ன ஆக போதோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவர்கிட்ட இருக்க கண்ணை காமிச்சு உள்ள இருக்க எல்லாரையும் மிரட்டுறாரு. சேஃப்டிக்காக எல்லா இடத்துலயுமே ஒரு போலீஸை போட்டிருப்பாங்க. அந்த போலீஸும் தடுத்து சண்டை போடுறாரு. ஆனா நம்ம ஹீரோ அடிச்சு போட்டுறாரு. பழைய நோட்டா பார்த்து திருடிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. வெளியே வரும்போது மக்கள் இருக்காங்க, யார் இவன் பாக்குறாங்க. இவர் ஒரு வெடிகுண்ட மக்களுக்கு பக்கத்துல தூக்கி போடுறாரு. அது வெடிச்சதுல எல்லாருமே சதறி ஓடுறாங்கல்ல, இவருமே மக்களோட மக்களா அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. இப்போ ஒரு பேங்க்ல திருடு போயிருக்குன்ற மாதிரி பரதனுக்கு தகவல் கிடைக்குது. உடனே அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அந்த இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள ஹீரோ இருக்காருல, பக்கத்துல இருக்க வேற ஒரு பேங்க்ல கைவரிசையை காமிச்சிடுறாரு. எல்லாமே ஒரே பேங்க் தான், பிரான்ச் தான் வேற வேறையா இருக்கும். இப்ப இவங்க போயிட்டு இருக்கும் போதே இன்னொன்று பேங்க்ல அந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. என்ன இவ்வளவு வேகமா அட்டாக் நடந்துட்டு இருக்கு, நம்ம பேங்க்குக்கு போனோன்ற மாதிரி இவங்க அந்த பேங்க்குக்கு வரும்போது அதுக்குள்ள இன்னொன்று பேங்க்லயும் நடந்துருச்சுன்றது தெரிய வருது. இதுல பயங்கரமா பரதன் கடுப்பாயிடுறாரு. உடனே மேப் எடுத்து பாக்குறாரு. அடுத்து அவன் இந்த பேங்க்குக்கு தான் போக வாய்ப்பு இருக்கு, அங்க போலான்னு சொல்றாரு. பிரச்சனை என்னன்னா, முத்து செல்வன் அந்த பேங்க்ல ஆளுங்களை வர சொல்லியிருப்பாரு. ஐயோ கெட்டு போயிடும் போலியன்ற மாதிரி பயப்படுறாரு. போக வேணான்ற மாதிரி எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. ஆனா கண்டிப்பா போனோம், அங்கதான் வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பரதன் இருக்காருல, அந்த பேங்குக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. இப்போ வரைக்கும் ஹீரோ வரல, ஹீரோ இங்கதான் வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி வெயிட் பண்றாரு. முத்து செல்வனை பொறுத்த வரைக்கும் நம்ம செட் பண்ண ஆளுங்க வந்துருவாங்களேன்னு பயந்துட்டு இருக்காரு. இவர் பயந்த மாதிரியே இவரோட ஆளுங்க 3 பேர் வந்துடுறாங்க. போலீஸ் இருக்கிறத பார்த்து போலீஸும் நம்ம ஆளான்ற மாதிரி இங்க இருக்க முத்து செல்வனை பார்த்து கேட்டுறாங்க. சோ முத்து செல்வன் தான் பிளான் பண்ணிருக்காரு அப்படின்றது இங்க இருக்க பரதனுக்கு தெரிய வந்துருது. இப்ப பயந்து அவனுங்க 3 பேருமே போலீஸை ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா பரதன் என்ன பண்றாருன்னா, அவங்கள 2 பேரை ஷூட் பண்ணிடுறாரு. இப்ப மீதி இருக்கவன் முத்து செல்வன் சொல்லி தான் ஏற்கனவே பேங்க்ல கைவரிசையை காட்டணும், எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி சொல்லிடுறான். அட பாவி, நீதான் இதுல சம்பந்தப்பட்டிருக்கியா அப்படின்ற மாதிரி இவருமே முறைச்சு ஒரு பார்வை பாக்குறாரு. இப்ப முத்து செல்வனுக்கு பயம் வந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு பாக்குறாரு. அப்பன்னு பார்த்து ஒரு டிராக்டர் இருக்குல்ல, இவர் மேல ஏறி போயிருது. டிராக்டரை ஓட்டிட்டு வந்தது யாருன்னு பார்க்கலான்னு பார்த்தா டிராக்டரை ஓட்டிட்டு வந்தது நம்ம ஹீரோ தான் போல. டிராக்டரை விட்டுட்டு போயிருக்காரு. இப்ப ஹீரோக்கு தேவையான காசு கிடைச்சிருச்சு பாத்தீங்களா, அப்பாவோட பாடியை அங்க இருந்து எடுத்து அடக்கம் பண்ற வேலையெல்லாம் பண்ணலான்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. முத்து செல்வன் கிட்ட விசாரிக்கும் போது முத்து செல்வன் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. சார் இந்த சம்பவத்தெல்லாம் நான் பண்ணேன், மத்த சம்பவத்தெல்லாம் ஹீரோ தான் பண்ணிருக்கான் போலன்னு சொல்றாரு. 2 பேருமே எனக்கு ரொம்ப ஆட்டம் காமிச்சிட்டீங்க, சாவுடா அப்படின்ற மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா, ஆக்சிஜன் சப்போர்ட் கிடைக்காத மாதிரி ஆஃப் பண்ணிடுறாரு. இப்ப ஹீரோ எங்க இருக்கான்னு தெரிஞ்சு இவர் அமுக்கிறதுக்காக போறாரு. போற வழியில பேங்க்ல ஒரே கூட்டமா இருக்கு. அது என்னன்னா, இப்ப எல்லா மக்கள்கிட்டயும் காசு கிடைச்சது போல ஹீரோ தான் காசு கிடைக்கிற மாதிரி பண்ணிருக்காரு. அந்த காசை வச்சு பத்திரத்தை வாங்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. எல்லாமே பழைய நோட்டா இருக்கு. எங்க பேங்க்ல இருந்து தான் நீங்க திருடுனீங்கன்னு கூட இவங்களால சொல்ல முடியாது. பழைய நோட்டுன்றதுனால இவங்களால எதுவுமே பண்ண முடியாம பத்திரத்தை எல்லாம் திரும்ப தந்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியல, அவன் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் இதுக்கு பின்னாடி காரணமா இருப்பாரு. இப்ப ஹீரோக்கும் அந்த காசு கிடைச்ச மாதிரி இல்ல, ஹீரோவும் அந்த இடத்தை மீட்டுறாரு. அப்பாக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடுறாரு. ஹீரோ தான் இந்த விஷயத்த பண்ணாருன்னு பரதனுக்கு தெரியும்ல, வாடான்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போலான்னு பாக்குறாரு. பேங்க்ல கொடுத்த காசை கேட்டா பேங்கே திருடுவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சட்டுன்னு அவரோட கண்ணை புடுங்கி ஹீரோ அவரையே மிரட்ட ஆரம்பிக்கிறாரு.
நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்கல்ல, ஒரு 3 மாசம் உங்க சம்பளம் வரல, அப்போ உங்களால இஎம்ஐ சரியா கட்ட முடியுமா, உங்களால வட்டியை சரியா கட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவருமே முடியாதுன்னு சொல்றாரு. அதே மாதிரிதான் இவங்களோட நிலைமையும். விவசாயம் சரியா நடக்காததுனால அதை பண்ண முடியல. பேங்க்குக்காரங்க இந்த வட்டியை பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இவங்க லோனே எடுக்காம இருந்திருப்பாங்க. லோனை போட வச்சுட்டு இப்படி கஷ்டப்படுத்துறது தப்பு இல்லையான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இந்தாங்க கன்னுன்ற மாதிரி அவர்கிட்டயே தந்து அரெஸ்ட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போலான்னு நினைக்கும் போது வேற ஒரு விஷயம் தோணுது. இப்ப நான் உன்னை அரெஸ்ட் பண்ணேன்னா நியூஸ் பேப்பர்ல என் போட்டோ வரும், ஆனா எல்லாருமே என்னதான் திட்டிட்டு இருப்பாங்க, அது வேலைக்காவது. இது எல்லா விஷயத்தையும் அந்த மேனேஜர் தான் பண்ணாருன்னு கொண்டு வந்துட்டேன்னா, மேனேஜர் பண்ணதை நான் வெளியே கொண்டு வந்தேன்றதுக்காக எனக்கு பாராட்டு கிடைக்கும், நான் அந்த மாதிரி பாராட்டு வாங்கிக்க போறேன், உன்னை விடுறேன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இதுக்கப்புறம் எங்கேயாவது திருடுனன்னு பார்த்தேன், உன்னை என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி வார்னிங்க கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ இதுக்கப்புறம் இந்த திருட்டு வேலை எல்லாம் பண்ணக்கூடாது, அப்பாவோட இடம் கிடைச்சிருக்குல்ல, இந்த இடத்துல விவசாயம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.